நம்ம வந்து வெளிநாடுகள்ல ஜெனரல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, திடீர்னு அந்த கம்பெனி ப்ராஜெக்ட் முடிஞ்சுட்டோ, இல்ல நம்ம ரினியூவல் இல்லைன்னோ, இல்ல வந்துட்டு நம்ம கம்பெனி திவாலாச்சு ஊருக்கு போகணும்னு சொல்லும்போது, ஒரு 100%ல 10 பேர் வந்து 10% என்னன்னா, நாம வந்துட்டு காசு பணம் சேமிச்சு வச்சுக்கிறோம். நம்ம ஊர்ல இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு 5 வருஷம் ஊர்ல போய் ஒரு 6 மாசம், 7 மாசம் இருந்துட்டு வருவோம். அதுக்குள்ள இந்த கம்பெனிக்காரன் கூப்பிட்டாலும் கூப்பிடுவான். அப்படி இல்லன்னா வேற கம்பெனி ரெடி பண்ணி ஹேப்பியா போவாங்க. அதுல ஒரு 60% பேர் என்னன்னா, மாசம் மாசம் சம்பளம் எடுத்து எடுத்து வூட்டுக்கு அனுப்பிட்டு கையில காசே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ! வீட்டுக்கு போறதுக்கு கூட திங்ஸ் வாங்காம காசெல்லாம் அனுப்பிட்டோம் என்ன பண்ண போறோம் இருக்கும். கொஞ்சம் விசனமா இருக்கும். ஆனா சரி விடு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனா அதுல ஒரு 30% பேர் என்னன்னா, இந்த வேலைய நம்பி வந்து அங்க 5, 6 வருஷத்துக்கு இஎம்ஐ போட்டு ஏதோ தேவையற்ற ஒரு லோன் போட்டு வச்சிருப்பாங்க. பார்க்கறதுக்கு கம்மி வட்டியா இருந்திருக்கும். ஆனா அது அடைக்க அடைக்க வந்து 10 வட்டிக்கு மேல இருந்திருக்கும். எதுக்கு நம்ம லோன் போட்டோம், என்னதுக்கு போட்டோம்னு தெரியாம அடைச்சுட்டு இருப்பாய்ங்க. திடீர்னு வேலை போனது அவங்களுக்கு வந்து இந்த வேலை போயிருச்சுன்னு சொல்லும்போது பாதி உசுரு போயிரும். ஸோ அதனால தான் சொல்றேன். வெளிநாட்டு வேலைய நம்பி இஎம்ஐ போடாதீங்க. காசு பணம் சேமிச்சுட்டு போய் எதனாலும் வாங்குங்க. காசு பணம் எப்பவுமே ஸ்டாண்ட் பையா வச்சுட்டுருங்க. திடீர்னு கம்பெனி திவால்னா ஊருக்கு போற மாரி.